வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ் பன்னீர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க. இப்போ ஒரு கப் அளவு பன்னீர் எடுத்துகிட்டு கட் பண்ணி இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருவோம். கேப்சிகம் இருந்தால் எடுத்துப்போம். ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ண இந்த பன்னீர் போட்டு 2 நிமிஷம் வறுத்து இறக்கி வச்சுருவோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே முந்திரி, வெங்காயம் போட்டு வதக்கிடலாங்க. இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இறக்கி வச்சுருவோம். இப்போ இந்த பன்னீர் குருமாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. வதக்கின இந்த தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைச்சிப்போம். தேங்காயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இப்போலாம் அரைச்சிக்கலாங்க. தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். பன்னீர் குருமா செய்ய தொடங்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், குடமிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருந்து தக்காளி, வெங்காயம் விழுது போட்டு வதக்கிடலாம். இதில் பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், உப்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. மூடி வச்சுருவோம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி கரைச்சி இது போல் ஊற்றிடலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸு அது இதில் சேர்த்துக்கலாங்க. பன்னீர் துண்டுகள் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருவாங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல டேஸ்டியான பன்னீர் குருமா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாங்க. அருமையான இந்த குருமா இந்த போல் ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.